Hi friends, நான் உங்க புவனேஷ். டுடே நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வித் எல்இடி இண்டிகேஷனோட எப்படி ரெடி பண்ணுறது வாங்க போய் பார்ப்போம். ஸோ 8 மாடல் பிளேட் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 5 ஆம்ப் சாக்கெட் எடுத்துக்கலாம். இந்த சாக்கெட்டுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஸ் அண்ட் நெட் கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காம போட்டு டைட் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் வே சுவிட்ச் எடுத்துப்போம். ஸோ இந்த சுவிட்சை வந்து பிளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைகீழாக மாட்டிட்டீங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறிடும். ஓகே, நம்ம பர்ஃபெக்ட்டாக பண்ணிட்டோம். ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கான காரணம் வீடியோ டியூரேஷன் தான், வேற ஒரு காரணம் இல்லை. ஓகே, இப்போ நான் ட்ரில் போடுறேன். ஏன் ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் ட்ரில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்இடி இண்டிகேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, அதுக்காக தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5mm எல்இடி எடுத்துக்கிறேன். அந்த எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் லீடில் 47K ரெசிஸ்டரும், நெகட்டிவ் லீடில் வந்து பார்த்தீங்கன்னா 19407 டயோடையோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 230 வோல்ட் எல்இடி லைட்டை ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? 5M எல்இடி லைட்டை ரெடி பண்ணிட்டேன். இது நீங்கள் இண்டிகேட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் கரெக்டாக பார்த்து லாக் பண்ணிக்கோங்க. சாக்கெட்டில் டைட் பண்ண தேவையில்லை. அதுக்கான காரணம் நம்ம ஒயரிங் பண்ணல, அதுக்காக தான். கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா யூடியூப்லேயே செட்டிங் இருக்குது, அதை ஸ்லோ பண்ணி கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். சுவிட்சுக்கு வந்து கீழே தான் இன்புட் கொடுக்கணும். ஸோ அங்கே தான் நீங்கள் ஃபேஸை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபேஸுக்கு நான் ரெட் கலர் ஒயரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற எல்லா சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து கீழே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. நான் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், சுவிட்ச் நீங்கள் தலைகீழாக போட்டால் மட்டும் தான் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறிடும். ஸோ நீங்கள் இன்புட் அவுட்புட் மாற்றி கொடுக்குறதுனால மாறாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து கீழே தான் கொடுக்கணும். ஸோ நம்ம சுவிட்சுக்கு இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமனாக கொடுத்துடலாம். ஓகேவா? லாஸ்ட் ஒன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண தேவையில்ல. அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் நான். ஓகே, நம்ம இப்போ அவுட்புட் எடுக்கிறேன். சுவிட்சிலேருந்து டாப்லேருந்து அவுட்புட் எடுத்துட்டு அந்த ஒயர் எடுத்துன்னு எங்கே கனெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சாக்கெட்டில் எல்லுன்னு மென்ஷனாக இருக்கும். எல்லுனா லைன். ஓகேவா? ஸோ லைன் ஃபேஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணுறீங்க. ஸோ பர்ஃபெக்டாக டைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி டைட் பண்ணும்போது அந்த எல்இடி இண்டிகேட்டர் நம்ம செட் பண்ணோம்ல, அதோட லீடு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன், நீங்களும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4+4 சாக்கெட்டு, அதை 4 சாக்கெட் 4 சுவிட்சை வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணல. ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கண்டென்ட்டும் கிடையாது. ஓகேவா? இல்லை ப்ரோ நீங்கள் இதுதான் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டாப்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்லேயே ஒரு லீடு எடுத்து லாஸ்ட் ஒன் சாக்கெட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ மறக்காமல் டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நியூட்ரலில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நியூட்ரலுக்கு பிளாக் ஒயரை சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ஒயர் கூட சூஸ் பண்ணலாம். ஏன் ப்ரோ கலர் கோட் கரெக்டாக கொடுன்னு கேட்குறீங்கன்னா, வர எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. சாக்கெட்டில் என்னு மென்ஷன் ஆகிருக்கும். என்னன்னா நியூட்ரல். ஓகேவா? ஸோ அந்த நியூட்ரலில் வந்து கரெக்டாக கொடுத்து மறக்காமல் டைப் பண்ணுறேங்க. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? லாஸ்ட் ஒன்னா அந்த ஃபோர்த் ஒன் சாக்கெட்டில் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம எர்த் எடுத்துப்போம். எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் சூஸ் பண்ணியிருக்கேன். எர்த்துக்கு நீங்கள் எல்லோ அண்ட் க்ரீன் கூட சூஸ் பண்ணால் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை டைப் பண்ணுறங்க மறக்காமல். ஓகே, ஸோ ப்ராப்பரான கலர் கோட்டோட நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நம்ம எர்த் எல்லாத்தையும் காமெண்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் எர்த் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டு மறக்காமல் டைப் பண்ணுறேங்க. ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல போய் லாஸ்ட் ஒன்னில் வச்சிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்புட் ஃபேஸை கொடுக்கணும். ஆல்ரெடி நான் காமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அங்கேயும் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த 4 சுவிட்சில் எங்கே வேணால் கீழே கொடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ நான் லாஸ்ட் டைம் லூஸ் பண்ணி வச்ச இடத்துல கொடுத்துறேன். நியூட்ரலில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கூட எர்த்தையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் இன்புட்னு சொல்லிக்கலாம். ஸோ மறக்காமல் டைப் பண்ணுறேங்க. இது ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டுடலாம். ஸோ இந்த முடிச்சுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 8 மாடல் பிளேட் எடுத்துக்கங்க. சாரி, பாக்ஸ் எடுத்துங்க. அந்த பாக்ஸில் ஒரு ட்ரில் அடிச்சுட்டு, இப்போ நீங்கள் ஆல்ரெடி முடிச்சு போட்டு ஒரு ஒயர் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த ஒயரை மறக்காமல் தள்ளிடுங்க. தள்ளிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் நல்லாவே இருக்குது. டெஸ்ட் பண்ணுறதுலாம் காமிச்சிட்டு தான் நல்லா இருக்காது. நம்ம ஒரேடியாக லாஸ்ட் எண்டில் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கேள்வி இருக்கும், என்ன ப்ரோ ஒயர் ரொம்ப சின்னதாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஒயரிங்கே பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம பக்காவாக டைப் பண்ணிட்டோம். வீடியோ எண்டுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே, எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 பின் டாப் எடுத்துங்க. இந்த 3 பின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ் 3 பின் டாப். ஓகேவா? இதை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்க கேப் எடுத்து அந்த ஒயரில் போட்டுருங்க. மறந்துடாதீங்க, கேப் இந்த மாதிரி தான் போடணும், மேல் சைடு பார்த்த மாதிரி. ஸோ 2 இன்சுலேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரூவை கழட்டிடுங்க, ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணி வச்சிங்க. அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இதில் கொடுத்துருக்க எல்லா ஸ்க்ரூவையும் நான் லூஸ் பண்ணிக்கிறேன். டெர்மினல் பிளாக் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எர்த்தை கனெக்ட் பண்ணுறேன். எர்த்துக்கு நம்ம எல்லோ கலர் ஒயர் போட்டிருக்கோம்ல, அதை நான் கனெக்ட் பண்ணி டைப் பண்ணிடுறேன். மறக்காமல் டைப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஐடென்டிஃபை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஒரு வாட்டி பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள்.
வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வியூவர்ஸ் பார்க்குறதில்ல. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபேஸும் கனெக்ட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு புரியுதுன்னா நம்ம சேனல்ல நிறைய டைம் போட்டுருக்கேன் இந்த வீடியோ. அதோட லிங்க்கை நான் தரேன். கண்டிப்பா பாருங்க. ஓகே. மறக்காம எல்லாத்தையும் போட்டு இன்சுலேஷன்லாம் வச்சு டைட் பண்ணுறேங்க. ஓகே. நம்ம பெர்ஃபெக்ட்டா டைட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா 3 பின் டாப்போட டாப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து ஒரு ஆங்கர் கம்பெனியோட 3 பின் டாப்பு. நல்ல குவாலிட்டியானது தான். பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ணலாம். இப்பயே சொல்கிறேன், உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயர் சைஸ் சின்னதாக குடுத்தேன். நீங்கள் ஒரு 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஓகே. நான் மெயின் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எல்இடி இண்டிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். உங்களுக்காக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஃபேஸ்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரணும் சாக்கெட்டில். அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கங்க. பர்ஃபெக்ட்டாக இருக்குது. நம்ம சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே. இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் லேம்ப் போட்டு பார்க்கலாம். இது எது டெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரல் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான். ஸோ நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ மோஸ்ட்டாக நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் இருக்காது. ஸோ அதனால் எர்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. எர்த் அடிக்கிற வீடியோஸ் வந்து அப்கமிங் நான் கொடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான். ஸோ நம்ம சாக்கெட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோவை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். see you next video.